ஓரியண்டல் மலாக்கா ஸ்ட்ரேட் மருத்துவ மையத்தைச் சேர்ந்த டாக்டர் ஜோதிநாதன் முனியாண்டி கூறுகையில், மலேசிய ஆண்களிடையே பெருங்குடல் புற்றுநோய் மற்ற புற்றுநோய்களை விட முன்னணியில் இப்போது முதல் இடத்தை பிடித்துள்ளது. வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்க வழக்கங்களில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக 20 முதல் 50 வயதுடையவர்களை இது அதிக அளவில் பாதிக்கிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். மலேசிய தேசிய புற்றுநோய் பதிவேடு அறிக்கை 2017 முதல் 2021 படி கிட்டத்தட்ட 70 விழுக்காடு வழக்குகள் தாமதமாகவே கண்டறியப்படுகின்றன. இதனால் சிகிச்சைகள் சிரமமடைந்து பிழைப்பு விகிதங்களுக்கான சாத்தியம் கவலை அளிப்பதாக உள்ளது. இதனிடையே டாக்டர் ஜோதிநாதன் ஆரம்ப பரிசோதனை மிகவும் முக்கியமானது என்று வலியுறுத்தினார். எனினும் ஐஃபாப்ட் மற்றும் M2PK போன்ற எளிய சோதனைகளுக்கு தகுதியுள்ளவர்களில் 20 விழுக்காட்டினர் மட்டுமே பயம் காரணமாக பரிசோதனை செய்து கொள்கின்றனர். அரசாங்க மருத்துவமனைகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் இலவச பரிசோதனைகள் கிடைக்கப்பெறுவதுடன் 45 வயது முதல் பரிசோதனை செய்ய புதிய வழிகாட்டுதல்கள் உருவாகியுள்ளன. எனவே உடல்நலம் குறித்த விழிப்புணர்வை நாம் சமூகமயமாக்குவதன் மூலம் இந்த நோயை தவிர்க்கவும் குணப்படுத்தவும் வாய்ப்புள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளதாக மலேமேல் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.